ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் உங்கள் பெட்ஸாளரமா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இம்போர்ட்டட் டேங்கை சும்மா ஒரு 3-4 மாதமாக சும்மாவே போட்டு வச்சாச்சு. நம்ம வீட்டில் இருந்த ஃப்ளோரான் எல்லாமே கிவ்அவே பண்ணிவிட்டு இந்த தொட்டியை சும்மாவே போட்டு வச்சாச்சு. திருப்பியும் இதில் எதாவது மீன் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. ஆல்ரெடி நான் பின்னாடி பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் மீனோட கவரேஜை அட்ராக்ட் பண்ணுற இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அட்ராக்ஷனை குறைக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இதை இப்போ ஒயிட் கலர் ஸ்டிக்கராக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு தண்ணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இந்த ஒயிட் கலர் வேதா புஷ்பா மணியண்ணா கடையில் வாங்கினது. தொடச்சி ஃபுல்லாமே எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அந்த சோப்பு தண்ணியை எடுத்து நம்ம டேங்க் ஃபுல்லாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கரை உரித்து ஒட்டணும். அப்படி ஒட்டினா தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் அங்கங்கே கடத்தி விட முடியும். இந்த சோப்பு தண்ணி மூலியமாக அங்கிட்டு கடத்தி விட முடியும். அப்படின்னா தான் இதுவுமே நல்லா இருக்கும். பின்னாடி சின்ன சின்ன பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அழகாக தெரியும். ஒயிட் கலர் பேக்ரவுண்டு நீங்கள் மேக்ஸிமம் பின்னாடி தொட்டிக்கு பேக்ரவுண்ட் ஓட்டும்போது இந்த கலராக பேக்ரவுண்ட் ஓட்டாமல் ப்ளைனாக இந்த மாதிரி ஒயிட் கலரு, ப்ளூ கலரு, அவ்வளோனா சிவப்பு கலரு வாங்கி ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். அது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு ஒரு மாதிரி கலராக பீவிங் இருக்கும்போது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். எனக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு நான் 2-3 கடையிலோட பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வாங்கி நான் ஒட்டி இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன மீன் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போதைக்கு ஜிபியும் அப்புறம் ஜிபி காம்ஃபா அப்புறம் காம்ஃபாவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாரதி புரட்டியும் அப்புறம் பிஜிபி அக்வா பிஜிபி அக்வா கிங்டம் அவர்ட்டையும் 2 பேர்ட்டையுமே நான் கேட்டுட்ருக்கேன். ரேட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. பார்க்கலாம் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் மறுபடியும் ஃப்ளோரான் தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மீன் வாங்கி வளர்க்கலாம் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற மீன் வாங்கி வளர்க்க முயற்சி பண்ணுறேன். அப்புறம் ஓரங்களில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இதெல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை ஃபினிஷிங் பண்ணி முடிக்கிறோம். ஸோ தொட்டி இப்போ ரெடி. இதுக்கு மேலே நம்ம டாப் ஃபில்ட்ரு வேறு இருந்துச்சு. ஸோ நம்ம டாப் ஃபில்ட்ரு நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாத்தையுமே சுத்தமாக போட்டு வச்சாச்சு அப்படின்றனால அதை தனித்தனியாக இப்போ எடுத்து அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். டாப் ஃபில்டரோட ஃபான்ஸு, மோட்ரு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்காகத்தான் அடியில் இருக்கிற அந்த ஜல்லடைக்கு மேலே தான் நம்ம டாப் ஃபில்டரானது அந்த ஸ்பான்ச்செல்லாம் உட்காரும். அந்த ஸ்பான்ச்சை போட்டு விட்டு நம்ம அந்த எல்லாத்தையும் போட்டு விட்டு ரெடி பண்ணுவோம். இதுலேயே நம்ம இந்த டாப் ஃபில்டருக்குள்ளேயே நம்ம செராமிக் ரிங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது பெரிய தொட்டி 3 அடி தொட்டி அப்படின்றனால இதோட டாப் ஃபில்டரோட அகலமும் நீளமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ ஃபில்ட்ரேஷனும் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கும். நம்ம பெரிய மீன், அதாவது ஃப்ளோரெல்லாம் கொஞ்சம் பெரிய மீன், அந்த மாதிரி மீன்கள்லாம் வளர்க்கும் போது அதோட பூப் இதில் சேவ் ஆயிரும். ஸோ நம்ம ஒரு 4 நாளைக்கு ஒருக்க 5 நாளைக்கு ஒருக்க இந்த ஸ்பாஞ்ச் இந்த டாப் ஃபில்டர் இருக்க இந்த ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டாலே போதும். தொட்டி ஓரளவுக்கு ரொம்ப அழுக்கலாமல் இருக்கும். 10 நாளைக்கு ஒருக்க நம்ம தொட்டியில் இருக்க தண்ணியை குறைச்சி 25%லேருந்து 50% குறைச்சி மாற்றினாலே போதும். ஸோ நம்ம டாப் ஃபில்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டிங் செட்டப்லாம் போட்டு காமிக்கிறேன். இதோட லைட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு மாறும்போது ரைட்டோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அழகாக தெரியுது. டேங்கே ரொம்ப சூப்பராக தெரியுது. நான் இந்த தொட்டியில் எப்பயுமே மினரல் வாட்டர் மட்டும் தான் ஃபில் பண்ணுவேன். போர் வாட்டரும் மற்ற எந்த வாட்டரும் ஃபில் பண்ண மாட்டேன். நான் அப்படின்னா தான் மினரல் வாட்டர் ஃபில் பண்ணால் தான் நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேஸாக இருக்கும். அதனால் மினரல் வாட்டர் தான் நம்ம ஃபில் பண்ணுவேன். இந்த தொட்டிக்கு நான் 5லேருந்து 6 குடம் வரைக்கும் தண்ணி ஊற்றுவேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 60 லிட்டர்லேருந்து 70 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 15 லிட்டர்னு நினைக்கிறேன். 15 12 லிட்டரோ இந்த குடத்தோட இது. எப்பயும் போல் நம்ம பாதாம் லீஃப் ஆட் பண்ணிடணும். ஸோ நம்ம என்ன மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.